அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். வந்துருவாமா? எப்போ? அம்மா வந்துட்டாங்கம்மா. வா சீக்கிரம் வா 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 வா. கல்யாண பொண்ணு பூ கூட வைக்காம வந்திருக்கா பாரு. இது புடி. ஆண்டி, எனக்கு என்னமோ தப்பு பண்றோமோன்னு தோணுது. இப்படி அப்பா இனியாக்கு தெரியாம திருட்டு கல்யாணம் பண்றது. இது பாரு, தப்பு சரியெல்லாம் பாக்குறதுக்கு இப்ப நேரம் இல்லம்மா. என் புருஷனும் என் பையனும் சேர்ந்து என்ன அப்புன்னு அப்பிடுவாங்க. நானே என் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்ஷயா, மாலையை குடு. அப்பா கடவுளே, இந்த மாலையை பொடி. நீ போடுற பொடி. குடு. இந்தா. போடு. போடுங்க. ஐயா சீக்கிரம் வாங்க. மாலையை போடு. போடு. ஐயா சீக்கிரம் வாங்க. வரமா? சொல்லுங்கம்மா. வாய்க்கு வந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி சீக்கிரமா கல்யாணத்தை நடத்தி வைங்க. நானும் எவ்வளவோ திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா பெத்த அம்மாவே திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறத இதான் முதல் தடவையா பாக்குறேன். அதான் இப்ப ரொம்ப முக்கியம். சீக்கிரம் மந்திரத்தை சொல்லுங்க. சரிம்மா. ஓம் அன்புலட்சுமியே போற்றுவோம், அன்னலட்சுமியே போற்றுவோம், ஃபாஸ்டா சொல்லுங்க. அம்சலட்சுமியே போற்றுவோம், அனுலட்சுமியே இந்த புடி. அஷ்டலட்சுமியே இந்த நீ புடி. போற்றுவோம், ஆகமலட்சுமியே போற்றுவோம், ஆதிலட்சுமியே போற்றுவோம், ஆத்மலட்சுமியே போற்றுவோம், ஆலலட்சுமியே போற்றுவோம், விஷ்ணுலட்சுமியே போதும் போதும் போதும். தாலி எடுத்து கொடுங்க. மாப்ள, தாலி எடுத்து தரேன். ஓம் புத்தமலட்சுமியே போற்றுவோம், எலியலட்சுமியே போற்றுவோம், கட்டுனா சீக்கிரம். என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம் கட்டுடா. கிரகலட்சுமியே போற்றுவோம், குணலட்சுமியே போற்றுவோம். இருந்துங்க. ஐயோ, யமகண்டம் வந்துருச்சுப்பா. அடியே வாடி ஓடிடலாம். சிக்கணும் அவ்வளவுதான். என்னடா இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? திருட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்துட்ட? என்னங்க? இல்லண்ணே, நானும் யாழ்னியும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பாவும் நீயும் ஒத்துக்க மாட்டீங்கன்னு தான். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நான் இவன் அண்ணன். இவன் எப்படி வந்தான்? என்னடா சொல்லலையா? அடப்பாவி, நீங்களும் எந்த டீட்டெயிலும் கேட்காம இவன் கூப்பிட்டான்னு ஓடி வந்துட்டீங்களா? அப்பா வாங்க. அப்பா, நான் முன்ன மாதிரி இல்ல, மாறிட்டேன். அதுக்கு காரணமே உங்க தங்கை இனியாதான். போடா முட்டாள். வீட்ல சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா உனக்கு எதுக்குடா லவ்? ஆனா அது இல்லனா, நீ பாட்டுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்ட. இந்த பொண்ணு ஓடி வந்துட்டா. இதனால பாதிக்கப்பட போறது யாரு? இந்த பொண்ணுடைய குடும்பத்தார் தானே. காலம் முழுக்க ஓடி போனவங்கிற பேரை சுமந்து இந்த பொண்ணு அவமானப்படணுமா? இவ குடும்பத்தார் அவஸ்தைப்படணுமா? அதான் ஆசையா? என்னடி ஆச்சு இவனுக்கு? பேச்செல்லாம் வேற மாதிரி, நல்லவ மாதிரி பேசுறான். அதாமா எனக்கும் ஒண்ணும் புரியல. இல்லண்ணே, நீ வேற ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணதுனாலதான். டேய், அதுக்காக ஓடி போய் கல்யாணம் பண்ணுவியா? இல்லண்ணே, உன் மேல உள்ள பயத்தினாலதான். டேய், நான் தான் சொல்றேன்ல, நான் முன்ன மாதிரி இல்லடா, மாறிட்டேன். உங்க தங்க இனியாவால கம்ப்ளீட் சேஞ்ச். அந்த சோனாலி விஷயத்துல எனக்கு கீழே வேலை செய்யறவங்களுடைய தப்புனால நான் சஸ்பெண்ட் ஆக வேண்டி இருந்தது. இப்ப அந்த பொண்ணு எங்க அவஸ்தைப்படுறாளோ, அந்த பொண்ணுடைய லவ் சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக இனியா பட்ட அவஸ்தை இருக்கே பா,
அத பார்த்து எனக்கு எனக்கு லவ் மேலேயே ஒரு மரியாதை வந்துருச்சு. ஏமா அவன் தான் ஓடி போலான்னு சொல்றான்னா அதுக்கு நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அப்படியே வந்துருவீங்களா? உங்க ஃப்ரெண்டு சோனாலி இல்ல, ஞாபகம் இருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு? ஓடிதானே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ எங்க இருக்கா, என்ன பண்றா, யாருக்குமே தெரியலையே. அதே நிலைமை உங்களுக்கும் வரணுமா? எதா இருந்தாலும் முறைப்படி செய்ய வேண்டியதானுங்க. இல்லைண்ணே, யாழ்னி வேணான்னு தான் சொன்னாங்க. நான் தான். நல்லா இருக்கிற பொண்ணுங்களை கெடுக்கிறதே ஒன்ன மாதிரி பசங்க தான்டா. ஏமா உங்க தங்க இனியா எத்தனை பேருடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்றாங்க? அவங்க உங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னங்க தப்புங்க. ஊர் அறிய உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அண்ணா, நீ ஏன் இப்படி பேசுற? டேய், நான் போலீஸ்காரன்டா, தெரியும்ல. 10,000 டென்ஷன் இருக்கும். அதுக்காக என் நேரமும் அப்படியே இருப்பாங்க. இல்லடா டேய், நீ என் தம்பிடா, நீ என் தம்பி. சரி, இதெல்லாம் மாஸ்டர் மைண்டா பார்த்து பிளான் பண்ணது அம்மா தானே? அம்மா எங்க இருக்க? வெளியே வா. நீ ஓடி ஒளியறத நான் பார்த்துட்டேன். வெளியே வாமா. வா 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 வா. வா. என்ன ஒளிஞ்சிட்டுலாம் இருந்த? அதாவது உன் பையனுடைய திருட்டு கல்யாணத்துக்கு நீயே பிளானிங்கா? சூப்பர்மா, அருமையா இருக்கு. அது வந்து விக்ரம், அப்பாவும் நீயும் எங்க ஒத்துக்க மாட்டீங்களோன்னு தான் நான் வந்து இங்க. அதெல்லாம் பழைய விக்ரம். அதான் இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இனியா வந்த பின்னாடி தோ அங்க இனியா பின்னாடி தான் நிக்கிறா. வாமா இனியா. அப்பா சாரிப்பா. அப்பா சாரிப்பா. இப்படி பண்ணிட்டேன். சாரி இனியா, உங்ககிட்ட கூட சொல்லாம அக்கா இப்படி அதான் மெசேஜ் அனுப்பிட்டு தானே வந்தேன். அப்புறம் எப்படி சொல்லாம வந்ததா அர்த்தம் ஆகும்? என்ன இளங்கோ, எங்க அக்காவை கடத்திட்டு போற அளவுக்கு பெரிய ஆளாயிட்ட? ஐயோ, அவன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேங்க. நீங்க பேசினது எல்லாமே நான் அங்க நின்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க இப்படி மாறினதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, அது காரணமே நீங்க தாங்க. தம்பி, இதை இப்படியே விட்டுறாம நீங்க எல்லாம் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க. எல்லாருமா பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிவு பண்ணிடுவோம். ஆமா சார், நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. எவ்வளவு தூரம் வந்துட்டாங்க பாருங்க. டே விக்ரம், உங்க அப்பா ஒத்துக்கு வராடா? அவரை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நான் மாறலையா அம்மா இனியானால? அப்பாவும் மாறலாம். நாம பேசி புரிய வைப்போம். நான் பேசுறேன். இனியா, நீங்க உங்க சிஸ்டரை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. சரி. நான் அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சு முறைப்படி உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரோம். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. ஆண்டி, இளங்கோ உங்க பையன் எனக்கு தெரியாது. உங்களை பார்த்த உடனே எனக்கு இன்னும் நம்பிக்கை வந்துருச்சு. என் அக்கா சரியான இடத்துக்கு தான் மருமகளா போறான்னு சொல்லி. எனக்கும் உன்னை பார்த்த உடனே ஒரு தெம்பு வந்துருச்சு. ஓ, உங்க 2 பேருக்கும் முன்னாடியே பழக்கம் இருந்திருக்கா? ஆமாண்டா, ஆமா. இனியாவ எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சரிங்க தம்பி, நாங்க வரோம்ப்பா. போயிட்டு வாங்க. கிளம்புறோம். பாப்போம். பாய்.